அனைத்து சகோதர சகோதரியினருக்கும் என்னுடைய வணக்கம். என் பேர் பிரேமா. என்னுடைய ஊர் சந்தேடி. நான் இங்கே ஆரோ ஸ்டடி சென்டரில் தான் படித்தேன். கடந்த 2024 ஜூன் 9 நடந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று 2025 ஜனவரியில் நடந்த கவுன்சிலிங்கில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு எடுத்திருக்கேன். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த ஆரோ ஸ்டடி சென்டர் மாஸ்டர்ஸுக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றி. நான் இங்கே முதல்ல படிக்க வந்தது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக கிடைச்ச கொஸ்டின் பேப்பரை பார்த்து தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அப்போது கொரோனா தடைக்காலம் இருந்ததுனால ரெகுலர் கிளாஸ் வந்து இல்லை, ஆன்லைன் கிளாஸ் மூலமாக தான் நான் படித்தேன். என்னென்னா ஆன்லைன்லேயே எங்களுக்கு வந்து சிலபஸ் எல்லாம் அனுப்பி தருவாங்க, கொஸ்டின் அனுப்பி விடுவாங்க. நாங்கள் அதிலே டெஸ்ட் எழுதுவேன், கரெக்ஷனும் பண்ணிக்குவோம். இப்படி அதில் படிச்சுட்டே இருக்கும்போதே ரெகுலர் பேட்ச் ஆரம்பித்தாங்க. அதுலேயும் தொடர்ந்து நான் படித்தேன். கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா வீக்கெண்டு கிளாஸ் தான், சனி ஞாயிறில் கிளாஸ் இருக்கும் எங்களுக்கு. சனிக்கிழமை அப்படிங்கும்போது ஃபுல் டைம் கிளாஸ் எடுப்பாங்க சார். மேக்ஸிமம் வந்து மேக்ஸு கிளாஸு சொல்லி தருவாங்க அவங்க. இது போக ஜிகே இருக்கும். ஜிகே வந்து சொல்லி தரும்போதே என்னென்னா நிறைய பாயிண்ட்ஸு அவங்களால எவ்வளவு நமக்கு தர முடியுமோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் நமக்கு தருவாங்க. என்னென்னா அதிலே நம்மளை படிக்கவும் வைப்பாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாயிண்ட்ஸும் தந்து நம்மளை அதில் படிக்கவும் வைப்பாங்க. அதுங்கும்போது ரொம்ப நமக்கு மெமரி ஆகிரும். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஷார்ப்பாக 10 மணி அப்படின்னாலே எங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் எழுதி முடித்த உடனே வெரிஃபை பண்ணி அதுக்குள்ளே கரெக்ஷனும் பண்ணி தந்துடுவாங்க. அப்போ பார்க்கும்போதே நமக்கு தெரியும் என்னென்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் போட முடியுது, எவ்வளவு நம்ம அதில் தப்பு பண்ணுறோம், மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத பார்த்தே நம்மளுடைய பொசிஷனை வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இதை விட கூட கொஞ்சம் எஃபர்ட் போடணுங்கிறதெல்லாம் நம்ம அதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கும்போதே அவங்க சார் எடுக்கிற கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஈக்குவலாக வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கும். என்ன அப்படின்னா எல்லாமே ஒரே டைப்பான கொஸ்டின் இருக்காது எங்களுக்கு. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கும், கூட்டு காரணம் போல் இருக்கும். இப்படி வெரைட்டியாக கொஸ்டின் எடுக்கணும்னாலே கொஸ்டின் எடுக்கிறதே அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு காரியம். ஒரு கொஸ்டின் எடுக்கணும்னாலே அவ்வளோ யோசித்து எடுப்போம். இது கூட ஆப்ஷன்ஸ் போடணும். 200 கொஸ்டின்ஸ். இப்போ வீக்லி தோறும் 200 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி கிடையாது எடுக்கிறதுக்கு. என்னென்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியும். 2-3 கொஸ்டின்ஸ் வந்து இது எங்கே இருக்குன்னே தெரியாது. பார்த்தோன்னா கடந்த இப்போ லாஸ்ட் வீக் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ தமிழ் வந்து அதில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்கங்கிறத வெரிஃபை பண்ணி அதில் 1-2 கொஸ்டின் நமக்கு வச்சுருப்பாங்க. மேக்ஸும் அப்படிதான். அப்படிங்கும்போது அந்த வீக்லி தோறும் நம்ம அந்த டெஸ்ட் எழுதுறது நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக நமக்கு இருக்கும். எனக்கு அப்படி இருந்திருக்கு. மற்ற நாள் அப்படிங்கும்போது டே டைமில் கேர்ள்ஸ் வந்து இங்கேருந்து படிக்கலாம். நானும் அதே போல் வந்து படிச்சிருக்கேன். என்னென்னா கொஞ்சம் ஏர்லியராக வருவேன், கொஞ்சம் லேட்டாகி வீட்டுக்கு போவேன். இப்படி நான் கொஞ்ச நாள் இங்கே படிச்சிருக்கேன். இந்த குரூப் 4ஓட நான் படிச்சிருக்கேன். இந்த வெற்றி கிடைச்சதுக்கு இந்த மாஸ்டர்ஸுக்கு, ஆரோ ஸ்டடி சென்டர் மாஸ்டர்ஸுக்கு ரொம்ப நன்றி. நோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் நம்ம வேறு எங்கேயுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி தேடி பிடிச்சி நம்ம படிக்கவே வேண்டாம். என்னென்னா நியூ தமிழை பொறுத்த வரைக்கும் புக்ஸில் பாட புத்தகத்தில் நமக்கு இருக்கிறது அத்தனையுமே லைன் பை லைனாக படிக்க சொல்லுவாங்க சார். என்னென்னா கொஸ்டின்ஸும் நமக்கு அப்படி லைன் அந்த புக்கில் இருக்க அதே லைன் கொடுத்து கேட்பாங்க. அதனால புக்கில் இருக்க ஒவ்வொரு லைனையும் நம்ம படிக்கணும். நாங்கள் படிச்சிருக்கோம் நிறைய வாட்டி, திருப்பி எத்தனை வாட்டி படித்தோன்னே தெரியாது, அத்தனை வாட்டி நாங்கள் படிச்சிருக்கோம். மற்ற இப்போ ஓல்டு தமிழ் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அவங்க ரிட்டன் கைப்பட எழுதின நோட்ஸு எங்களுக்கு பிரிண்ட் போட்டு மெட்டீரியல் அந்த ஸ்பைரல் தந்திருக்காங்க. நாங்கள் அதை பார்த்து தான் நான் எல்லாம் படிச்சிருக்கேன். மற்ற சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது ஜிகே பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இது எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, சயின்ஸ் உட்பட எல்லாமே அவங்க ஓனாக ரெடி பண்ணி தான் எங்களுக்கு தருவாங்க. நாங்கள் அதை பார்த்து தான் படிப்போம். ஈஸியாக நாங்கள் கோத்ரூ பண்ணலாம். அப்படி படிச்சிருக்கேன். இப்போ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சில நேரங்களில் ரொம்ப சோர்வாக இருக்கும்,
ரொம்ப டயர்டாக இருக்கும், சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிற நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம பார்க்கும்போது அதை கேட்டாலே வச்ச புக்கை தன்னால் கையில் எடுத்துருவோம். அப்படி எடுத்து நான் படிச்சிருக்கேன். அவங்களோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து அவ்வளோ தூரம் எனர்ஜெட்டிக்காக நமக்கு இருக்கும். சில நேரங்களில் ஸ்டோரி மூலமாக கூட நமக்கு அந்த மாரல் வேல்யூஸ் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இது வந்து கூட கொஞ்சம் நமக்கு அந்த சுறுசுறுப்பை ஏற்படுத்தி நமக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை நமக்கு தரும். எனக்கு தந்திருக்கு. நான் அப்படி படிச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த அதிகப்படியான ஆர்வம் இருக்குதோ, அதே போல் சீக்கிரமாக அரசு வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் ஆரோ ஸ்டடி சென்டர் வந்து படிங்க, வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து படிக்கணும். படித்தா ஒருபோதும் நமக்கு வீணாகாது. அந்த படிப்பு நம்மளை வாழ வைக்கும். இந்த போட்டித் தேர்வுக்காக தயாராகக்கூடிய தேர்வர்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.